இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நேரம் குறைவா இருக்கு அப்படின்னாலே வேகமா கடந்து செல்வோம். என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளுக்குரிய தலைப்பு தேவனுடைய சித்தம். இந்த புது வருடத்திலே தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆகவே இந்த சித்தமானது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உரியது. நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொரு வேலைகளை செய்கிறோமோ, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தனித்தனி முகம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே முகம் கிடையாது, தனித்தனி முகம் இருக்கு. ஆகையினால ஒவ்வொருத்தரும் ஒரு தனி நபராக ஒரு தனி பேர் ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்படுது. அது போல தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவருக்குமே தேவனுடைய சித்தம் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய விருப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நாம் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். அதற்காகவே அழைக்கப்பட்டும் இருக்கிறோம். அதற்காகவே சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். தேவனுடைய சித்தம் மனிதனை சுத்தமாக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அநேக காரியங்களை செய்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு வேதம் சொல்கிறது. ஆகையினால தேவனுடைய சித்தம் மனிதனை சுத்தமாக்க வேண்டும். ஒருவனும் கெட்டு போக கூடாது, ஒரு தனி நபரும் கெட்டு போக கூடாது. ஏன்னு சொன்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மக்களுமே, ஒருவேளை அது எத்தனை கோடின்னு எனக்கு தெரியல, நம்மளதுல மட்டும் 130 கோடி இருக்கு இந்திய தேசத்துல மட்டும். அப்ப உலகத்தை முழுக்க எடுத்துக்கோங்க, பல கோடி மக்கள். அவங்க எல்லாம் யாரு எவரு? அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நோவாவினுடைய சந்ததியிலிருந்து தான் வராங்க. அவங்க யாரும் நம்மளுடைய அந்நியரோ மற்றவர்களோ கிடையாது. எல்லாம் நோவாவினுடைய சந்ததியில வரக்கூடிய அந்த அவருடைய குடும்பத்தில் இருக்க அந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். அவங்க தான் பூமியில பிழைக்கிறாங்க, அவங்கள இருந்தா சந்ததி உருவாகுது. ஆனா நமக்கு மட்டும் ஒரு பெரிய கிருபை பாருங்க, இந்த ஜீவனுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. அநேகருக்கு இல்லாத ஸ்லாக்கியம். அப்போ நம்ம என்ன தேவன் விரும்புகிற காரியங்கள் என்னன்னா, அவருடைய விருப்பம் நம்மள நிறைவேறணும்னு விரும்புறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகளை வைத்திருக்கிறார். நம்ம எப்படி பலவிதமான கம்பெனிகள்ல பலவிதமான அரசு உத்தியோகங்கள்ல வேலை செய்கிறோமோ, அது போலதான் தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய தோட்டத்துல நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தம் மனிதனை சுத்தமாக்க வேண்டும் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து மலை பிரசவத்துல அப்படியே முடிச்சிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அந்த 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். தேவனுடைய சித்தம் பாருங்க. ஒரு குஷ்டரோகி கேட்கிறான், அவனே தேவையில இருக்கிறான், எப்படியாவது சுகமானா போதும் அப்படின்னு சொல்லி. அநேகமா தேவையில் இருக்கிற நாம் மற்றவங்க கேட்கும் பொழுது உங்களால முடிஞ்சா கொடுங்க அப்படின்னு தான் சில பேர் கேட்பாங்க. சிலர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தைரியமாவும் கேட்டுருவாங்க. அப்போ இந்த இடத்துல பாக்குறோம், தீர்க்க முடியாத ஒரு வியாதி. இந்த 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 குஷ்டரோகம்ன்றது சாதாரண கிடையாது. மல்டிடெக் தெரப்பி, முக்கூட்டு மருத்துவம். அதாவது இது காற்றிலே பறந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா, மைக்ரோபாக்டீரியம் லெப்ரேன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னாக்கா காத்துல 24 மணி நேரம் பறந்து கொண்டே இருக்கும். மனிதனை தாக்காது, மிருகங்களை பறவைகளை தாக்காது, மனிதனை மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கிருமி. மனிதனை உருவழிந்து போக செய்யும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவன் உள்ளே வரக்கூடாது. ஆண்டவர் மலை பிரசங்கம் முடிஞ்சு வராருன்னு சொன்னா வெளிப்பகுதியில் இருக்கிறார்னு அர்த்தம். அங்கதான் இவங்க தங்கணும். மலை அடிவாரங்களிலோ குகைகளிலோ மற்ற தாழ்வான பகுதிகளோ ஒதுக்குப்புறமான இடங்கள்ல தான் இவங்க தங்கணும். இந்த குஷ்டரோகிகள் அவங்க அங்கிருந்து உள்ள வரும்போது தீட்டுன்னு சொல்லி வந்துட்டு வேலையை முடிச்சு வெளியே போயிடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த காலகட்டங்கள் அவன் வந்து பணிந்து கொண்டு கேட்கிறான், உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கும். ஆண்டவர் சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு. 8:3 பாத்தீங்கன்னா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்றார். அவன் உடனே சுத்தமாகறான்.
பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் மனிதனை சுத்தமாக்க வேண்டும் என்றுதான். அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு மட்டும் இல்ல, பறவைகளுக்கும் ஆண்டவர், மிருகங்களுக்கும், எல்லா விதமான பிராணிகளுக்கும் ஒரு கிருபை கொடுக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை இருக்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. பாருங்க பிரியமானவர்களே, அவைகளுக்கும் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்காரு. அவைகளுக்கு உண்டாக்கி அவங்களை ரசிக்கிறார் ஆண்டவர். ஒரு பறவை பாருங்க, அல்லது ஒரு பூவை பாருங்க, என்ன அழகு! அதுல அந்த ரோஜாவா இருந்தாலும் சரி, அல்லது பல விதமான பூக்கள், அவ்வளவு அழகு. அது எப்படிதான் அது உள்ள அந்த கலர் வந்து மாறி நிக்குதுன்னே தெரியல. அவ்வளவு, அது மேல ஒரு பனித்துளி விழும்பொழுது அவ்வளவு அழகா இருக்குது. அதை நம்ம எடுக்கிறோம், அப்படி கசக்கி போட்டுறாங்க. சில பேர் கீழே போட்டு போறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில நம்மளால எதுவுமே செய்ய முடியலங்க. ஆனா நம்ம தேவனுடைய விருப்பத்தை அதையாவது செய்து முடிக்கணும். தேவனுடைய விருப்பம் மனிதனை சுத்தமாக்க வேண்டும். பாருங்க, ஒரு காசுக்கு 2 அலைக்கலான் குருவினா அவைகளில் ஒன்றாகிலும் தரையில விழாது என்றார். அது உண்மைங்க. சில நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா புறா வாங்கின்னு வருவாங்க, வீட்டுல கூண்டுல உள்ள நேரத்தில் அது வெளியே பறந்துடும். அது தேவனுடைய விருப்பம். அது சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி அது நேரா பறந்து யார் வித்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடும். ஏன்னா புறா வந்து அதிகமா நான் வளர்த்தவன், அது குறிச்சா எனக்கு அதிகமா தெரியும். சரி, இப்ப நான் அதுக்கு வரல உள்ள. பாருங்க பிரியமானவர்களே, தேவன் பாருங்க, அவருடைய சித்தம் சின்ன அடைக்கலான் குருவிகள் மேல கூட இருக்குது. அப்படி என்று சொன்னால் நம்ம விசேஷத்தவர்கள் அல்லவா? நாமள அவர் எவ்வளவு நம்மள அதிகமா அவரை நேசிக்கிறார், எவ்வளவு அதிகமா நம்மள வந்து அவர் விரும்புறாரு, நமக்கு எவ்வளவு எச்சரிக்கைகளை கொடுக்கிறார், எவ்வளவோ காரியங்களை செய்யறாரு. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதை முழுக்க பாத்தீங்கன்னா தேவன பிதா எப்படி நொறுக்க சித்தமாறாரு. 53:10 பாருங்க. சித்தமாக்கி அவரை பாடலுக்கு உட்படுத்தினார். ஒப்பு கொடுக்கும் போது சந்ததியை கண்டு கூட அவர் சாப்பிட்டாருன்னு எதுவும் சொல்லப்படல. அவருடைய சீஷர்கள் தான் அதை உட்கொள்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. பசி தாகம் உள்ளவராக, எந்த விதமான இதுவும் கிடையாது, தண்ணி கூட கிடையாது. எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்களான்னு கூட கேட்டது கிடையாது. அவரை நிந்திக்கிறான், துக்கப்படுத்துறான், வேதனைப்படுத்துறான். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. இப்போ வேதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா லூக்கா 22:42 என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 22:42, பிதாவே உமக்கு சித்தமானால் பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபித்தா. இங்க காரணம் ஏன் ஆண்டவர் இப்படி ஜெபிக்கிறான்னு சொன்னா, இந்த 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அனைத்தும் நிறைவேற போகுது. ஆவியானவர் அனைத்தையும் இவருக்கு ரிமெம்பர் பண்ணிடுறாரு. ரத்தம் வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளிப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னு சொன்னாக்கா இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறத பரிசுத்த ஆவியானவர் விளக்குறாரு. இதை இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக அவர் அனுபவிக்க போறாரு. அப்படி இருக்க சூழ்நிலையில அவருக்கு அவரை வந்து பயமானது அதிகமாக அவரை தாக்கி எப்படியாவது பின்வாங்க வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அது முயற்சி செய்கிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த இடத்துல கூட பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும்ன்றார். எல்லா விதத்திலும் இவர் அந்த வார்த்தையை சொல்லி அந்த நேரத்தில் ஜெபிச்சு ஆண்டவர் ஜெயம் எடுக்கலன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்களும் நாங்களும் இந்த சபையில வந்து உட்கார்ந்து இந்த இடத்துல அமர்ந்து நம்ம பேச முடியாது. இது சபையா இருக்காது. இது ஒரு வேற விதமான ஒரு கேளிக்கை இடமா மாறி இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஜெயம் சாதாரண ஜெயம் இல்ல பிரியமானவர்களே. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டுனா சரீரத்திலேயும் அடிக்கப்படுறாரு, ஆவியிலையும் தாக்கப்படுறாரு. இது 2 காரியங்கள் ஒரே நேரத்துல நடக்குது. வெளியில சரீரத்தின் தாக்குதல், உள்ளுக்குள்ள ஆவியின் தாக்குதல். அசுத்த ஆவியினுடைய மோதல் பயங்கரமா இருக்கும், விளையாட்டு கிடையாது. அநேகர் இறந்து போவதுக்கு காரணம் அதுதான். நோய் நொடியே கிடையாதுங்க பிரியமானவர்களே. அநேகர் இறந்து போவதுக்கு காரணம் என்னன்னா பாவத்தின் ஆளுகை. ரோமர் 6:12 படி சாவுக்கு ஏதுவான உங்கள் செல்ல பாவம் ஆளாதிருப்பதாக என்றார். பாவம் மனுஷனை உள்ள ஆளும் பொழுதுதான் மரணத்தை உண்டு பண்ணுது.
பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் உண்டாக்கும் போது எல்லாவற்றையும் நன்மையாக கண்டார் தான் வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 1 அதிகாரம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவர் என்னென்ன உருவாக்குறாரோ தேவன் நல்லது என்று கண்டார். நல்லது எப்படிங்க தீமையை கொண்டு வரும்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய சித்தம் மனிதனுக்கு நன்மையை கொண்டு வந்து தர வேண்டும் என்பதுதான். எல்லாவற்றுக்கும் மேக்சிமமாக இப்ப குமாரனை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய மீறுதல், அக்கிரமம், அநியாயம் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ, நம்முடைய சிற்றின்பம், தேவையில்லாத அசுத்த காரியங்கள், அசுத்த செய்கைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம் தந்து எப்படியாவது மனிதனை மேல தூக்கின்னு வர வேணும். நம்ம உண்டாக்கின தேவ தூதன் நமக்கு விரோதமா செயல்பட்டு நம்மளை கேவலப்படுத்தும்படியாக அவன் நினைச்சானே, அவனை கீழே தள்ளிட்டோம். ஆனா இந்த மண்ணை மேல தூக்கிட்டு வரணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு இந்த மண்ணை தேவன் பண்படுத்த விரும்புகிறார். இந்த மண்ணு கல்லாகணும், இந்த கல்லு விலையேற பெற்ற கல்லாகணும், இந்த விலையேற பெற்ற கல்லு தேவனுடைய ராஜ்யத்துல பதிக்கப்படணும். இதுதான் தேவனுடைய விருப்பம். இதற்காக தான் குமாரன் அனுப்பப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம உலகப்பூர்வமா கஷ்டப்பட்டு இருக்கோம், உலகப்பூர்வமா நம்ம இருக்கிறோம். நம்ம உலகத்துல வாழக்கூடாது பிரியமானவர்களே, பூமியில வாழணும். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்த இடத்துலதான் நம்ம வாழணும். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்துக்கு மேல இருக்கணும். எப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அன்னப்பறவை அல்லது வாத்து எதுவா இருந்தாலும் சரி, தண்ணியில போய் வெளியே வந்ததுன்னா முடியல, அதனுடைய மேல எந்த தண்ணியும் ஒட்டாது, அப்படியே புதுசா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த உலகத்துக்குள்ள போய் வெளியே வந்தாலும் பாவ காரியங்கள் நம்மளை ஒட்டக்கூடாது. அப்படியாக தான் நம்மள பழக்கப்படுத்தணும். அப்படிதான் நம்ம பயிற்சி அடையணும். அதுலதான் நம்ம தேர்ச்சி அடையணும். வேதம் திட்டம் தெரியுமா சொல்லுது பிரியமானவர்களே. பாருங்க, ஆண்டவர் இன்னும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இருக்கிறதுலயே வேதத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புள்ளி வைக்கிறார். அது சொல்றார், மிக மிக முக்கியம் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாடுகள் வேதனைகள் அனைத்தையும் அடைந்து அதிகாரம் உடையவராய் அவர் ஜெயம் எடுத்து எழுந்த பிற்பாடும் அவர் பிதாவை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அதை கொள்ளையாடின பொருளா அவர் எண்ணவில்லை. அதை பிதாவினுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே அவர் செலுத்துகிறார். ஆகவேதான் சொல்றார், பிதாவினுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும், அப்பதான் ராஜ்யத்துள்ள பிரவேசிக்க முடியும்ட்டார். நீங்க என்னை நோக்கி இயேசுவே இயேசுவே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்ற அதில் பிரவேசிப்பது இல்லைங்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே. தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் நம்மளை நிறைவேறணும். நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுக்காக நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும். இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான், செல்போன்ல நேரத்தை அநியாயமாக செலவழிக்க வைக்கிறான். சும்மா அப்படி திறந்தா வாட்ஸ்அப்ல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடுது. அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபத்தை நீங்க செலவு பண்ணி பாருங்க. நீங்க யாரோட பேசுறீங்க? தேவனோட, உண்டாக்கினவரோட நீங்க தொடர்பு கொள்றீங்க. சில நேரங்களில் அப்படியே இப்ப எப்படி லைன் கிடைக்கலன்னா கரகரா கரகரான்னு தான் சவுண்ட் வரும். அந்த அந்த இது ரிசீவர் பிளஸ் அந்த இது அனுப்புறது ரெண்டுமே கிளியரா இருக்கணும். அங்கிருந்து அவர் கொடுப்பாரு, ரிசீவ் பண்றதுக்கு இந்த ரிசீவர் கரெக்டா இருக்கணும். இதுல அழுக்கு கலங்கள் அல்லது தேவையில்லாத காரியங்கள் இருக்கும்னா இந்த ரிசீவர் கொர கொர கொரணும், இல்ல சவுண்ட் வராது, படம் தெளிவா தெரியாது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், சுத்தம் ஆக்கணும், இருதயம் சுத்தம் பண்ணணும். இருதயத்தில் சுத்தம் பாக்கியவான் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கும் போது தேவனுடைய சத்தம் எப்படி நம்ம கேட்காம இருக்கும், தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி நம்ம உணராம இருக்கும். அப்ப என்னன்னு சொன்னா, நம்ம உணர முடியவில்லை, சத்தம் கேட்க முடியவில்லை, அவரை காண முடியவில்லை, ஏதோ ஒண்ணு மறைச்சுக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒண்ணு நமக்கு முன்னாலே தர போடுது. உஷாராகணும் பிரியமானவர்களே. தேவனுடைய சித்தம் நம்மளை நிறைவேறணும். ஆண்டவர் திட்டம் தெளிவா சொல்ற, இந்த ஒரு வசனம் நியாய தீர்ப்புல நின்னுடும், விளையாட்டே கிடையாது. வேதத்துல பல ஆசீர்வாதங்கள் இருக்கு, பல வாக்கு தத்துவங்கள் இருக்கு, பல விதமான அனைத்து காரியங்கள் இருக்குது. ஆனா நம்ம பூமியை விட்டு விலகி போகும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது இந்த ஒரு வார்த்தை தான் முன்னால நிற்கும் நியாய தீர்ப்புல. என் பிதாவின் சித்தத்தின்படி நீ செய்தாயா, என்னை நோக்கி இயேசுவே இயேசுவே என்கிறாயே, எத்தனை முறை நீ எதற்காக விண்ணப்பம் செய்தாய், எத்தனை முறை நீ என் சமூகத்துல காத்திருந்தாய். வேத திட்டம் தெரியுமா சொல்லுதுங்க. ஆண்டவர் நீங்க நினைக்கிற மாதிரி அவரை குற்றப்படுத்தவே முடியாது. என்னில் குற்றம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்னு கேட்கிறாரு. அவ்வளவு தைரியமா கேட்டால், இன்னைக்கு அந்த காலகட்டங்கள்ல அவரோட குற்றம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும்ன்றே ஒரு கூட்டம் அவங்களுக்காகவே பல போர்ஸ்கள் போட்டு வச்சாங்க. இன்னைக்கு எப்படி ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு பல போலீஸ் போர்ஸ் போடுறாங்களோ,
அந்த மாதிரி போட்டு வச்ச காலகட்டங்கள் அது. எப்படியாவது அவர் என்ன தப்பு பண்றாரு, ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு விரோதமாக, ஏதாவது தேவ காரியங்களுக்கு விரோதமாக செயல்படுறாரா, கண்காணிச்சு கொண்டு வந்து சொல்லுங்கன்றாங்க. அவரை குறிச்சு அந்த அண்ணா காய்பாம்லாம் நிற்கும் பொழுது கூட ஒரு சாட்சியம் வந்து நிக்கல, எல்லாம் பொய் சாட்சி, இத்து போச்சு. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எச்சரிக்கையான காரியங்களை இந்த வருடத்தில் ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்றார். தேவனுடைய சித்தம் நம்ம நிறைவேறணும். பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிறவங்க தான் ராஜ்யத்துக்குள் பேசிக்க முடியும். அப்போ நம்ம இந்த திரியேக தேவனை எப்படி பிதாவுடைய சித்தத்தை நம்ம செய்வது? திரியேக தேவனை நம்ம அழைக்கணும், பரிசுத்த ஆவியானவரை அழைக்கணும், இயேசு சுவாமியை கனம் பண்ணணும். ஆவியானவர் தான் பிதாவின் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதை எடுத்து நமக்கு வெளிப்படுத்துவார். வேதம் அதை தான் சொல்லுது. நேரத்தை அதுல செலவு பண்ணுங்க பிரியமானவர்களே. செல்போன்ல மற்ற காரியங்கள்ல வேஸ்ட். நீங்க வேதத்தை படிங்க, ஜபத்துல நேரத்தை செலவு பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்போ பிதாவினுடைய சித்தம் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு நபர் வர்றார். 2 ராஜாக்கள் 5:1. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலி ஆகிய அவனோ குஷ்ரோகியா இருந்தான். வேதம் திட்டம் தெரியுமா சொல்லுது பாருங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். பெரிய செல்வாக்குள்ள மனுஷன். வேதம் சொல்லுது அவன் மகா பராக்கிரமசாலி என்று சொல்லுது. பராக்கிரமசாலிகள் பட்டியல் இருக்குது. நீங்க 2 சாமுவேல் கடைசியில 32, 33 அந்த அதிகாரம் படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா தாவீதோடு இருக்கக்கூடிய பராக்கிரமசாலிகளை குறித்து சொல்லும். நிறைய பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது இவன் மகா பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரணமா வேதம் யாருக்குமே வந்து ஒரு பட்டத்தை கொடுக்காதுங்க பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னு சொன்னா மகா பராக்கிரமசாலி என்று சொல்றோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மகா பராக்கிரமம் அவனுக்குள்ள இருந்திருக்கும் பாருங்க. ஆனா வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு அவனை குறித்து, கர்த்தர் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். வார்த்தை முடிஞ்சு போச்சுங்க. ஆனா இந்த வார்த்தை எப்படி நிறைவேற போகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். மகா பராக்கிரமசாலி ஆகிய அவனோ குஷ்ரோகியா இருந்தான். அந்த ஒரு சின்ன காரியத்தை அவனுக்குள்ள வச்சுட்டார். இப்ப இந்த காரியம், இந்த குஷ்ரோகன்ற இந்த காரியம் இருக்கிறதுனாலதான் இவன் தேவனை தேட முடியும். அப்பதான் இவன் தேவனை பின்பற்ற முடியும். வேதம் சொல்லுது பாருங்க 2வது வசனத்துல, சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டார். பாருங்க பெருமாள், இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, சீரிய தேச தண்டுகள், முழு தண்டுகளும் புறப்பட்டு போகுது. புல் போர்ஸ். அது ஏ டீம், பி டீம், சி டீம், அது என்ன இருந்தாலும் எல்லா போர்ஸும் போகுது இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி. போய் அங்க இருந்து ஒரே ஒரு சின்ன பிள்ளைய மட்டும் சிறைப்பிடித்து கொண்டு வர. பாருங்க, ஆண்டவருடைய கரத்துல அவருடைய பிள்ளைகள் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டார். யாரும் பிடுங்கவும் முடியாதுன்னு வேத திட்டம் தெளிவா சொல்லுது. அப்படி இருக்க சூழ்நிலையில இவ்வளவு பெரிய தண்டுகள் புறப்பட்டு போய் சின்ன பிள்ளைய மட்டும் பிடிச்சிட்டு வராங்கன்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த பிள்ளையை பிடிச்சிட்டு கொண்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க, நாகமானின் மனைவி பணிவிடை செய்ய வச்சிடறாங்க. அப்போ இந்த பிள்ளை வந்து பாருங்க, அது அழுவல, அது தன்னுடைய தாய் தகப்பனை குறிச்சு நினைச்சுக்கிட்டு ஒரு மூலையில போய் உட்காந்துக்கல, எந்த விதமான காரியங்களையும் அது செய்யல. ஆனா அந்த பிள்ளை பாருங்க ரொம்ப ஞானமுள்ள பிள்ளையா இருக்கும். கர்த்தருக்குள்ளார அது வளர்க்கப்பட்ட பிள்ளையா இருக்கும். ஆண்டி பேசும்போது கூட சொன்னாங்க, உங்க பிள்ளைகளை நீங்க தேவனுக்குள்ள வளர்க்கணும், தேவனுக்குள்ளார நீங்க வந்து அந்த பிள்ளைகளை டேம் பண்ணணும், பயிற்சி அடைய வைக்கணும். ஏன்னாக்கா அவங்க உள்ள உலகத்துக்குள்ள கால் வைக்கும் பொழுது அது யுத்த களம். அங்க வந்து யுத்தம்னா போய் சண்டை போட போறது இல்ல, ஆவிக்குரிய அசுத்தமான காரியங்கள் யுத்தத்துல அதுங்க செயல்படும். இந்த யுத்தத்தை இந்த பிள்ளைங்க ஜெயிக்கணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய ஞானம் பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். இந்த பாருங்க, இந்த சின்ன பிள்ளை மிஞ்சி போனா அவளுக்கு என்ன வேதம் சொல்லுது, சிறு பிள்ளைங்க 5ல இருந்து ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ளதான் இருக்கும். வயசுக்கு வந்த பிள்ளை இல்ல, சின்ன பிள்ளை. அப்ப இந்த பிள்ளை பாருங்க என்னென்ன வேலை வாங்கினாங்களோ பயங்கரமா வேலை வாங்கி இருப்பாங்க. ஆனாலும் அந்த பிள்ளை சொல்றா பாருங்க, தைரியமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை 3வது வசனத்துல பாருங்க. தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்ரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். பாருங்க பெரியமான, சின்ன பிள்ளை அடிமையா போயிருக்கிறா, பேசுறதுக்கே ரைட்ஸ் கிடையாது.
வாயை திறந்து பேசவே கூடாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அந்த இடத்துல அந்த பிள்ளை சொல்லுது, மருந்தே இல்லாத காலகட்டங்கள். யாருக்கு சொல்லுது? நாகமானுக்கு சொல்ற, படைத்தலைவன். என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசியில் போறானால் நலமா இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொல்றார். எப்படிப்பட்ட தைரியமான ஒரு வார்த்தை பாருங்க. பிள்ளைக்குள்ளார எப்படி ஆவியானவர் உள்ளுக்குள்ளேயே தங்கி தாபரித்து இருக்கிறார் பாருங்க. எப்படி அந்த பிள்ளை தைரியத்தோட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. மருந்தே இல்லாத காலகட்டங்க. அவர் படைத்தலைவன். அவர் நினைச்சாருன்னா, அவர் கூப்பிட்டாருன்னா எல்லா விதமான வைத்தியர்களும் அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க, வந்து பராமரிச்சிருப்பாங்க, மருந்து போட்டிருப்பாங்க, என்னென்னமோ நடந்திருக்கும். ஒண்ணும் நடக்கல. ஆனா இந்த சின்ன பிள்ளை சொல்லுது, இந்த சின்ன பிள்ளை, நீ எங்க இருந்து என்ன கொண்டு வந்தியோ நீ திரும்பி அங்க போ, அங்க இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி சொன்னா உனக்கு குஷ்டரோகம் நீங்கிடும்ன்றான். இது யாராவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அது! சொல்றது சின்ன பிள்ளை, கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் தெளிவா இருக்கக்கூடிய பிள்ளை சொன்னாலும் பரவாயில்ல. எப்படிமா சொல்ற? இல்ல ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜோம் பண்ணின்னு போயிருக்கிறாங்க, சுத்தமா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒண்ணுமே சொல்லுங்க, மறுமொழியே கிடையாது. அந்த பிள்ளை சொல்லிட்டு கம்மு நின்னுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவர் போய் பேசவும் இல்லை, அந்த பிள்ளைய எதுவும் மேற்கொண்டும் கேட்கவும் இல்லை. ஆனா அந்த பிள்ளை சொன்னதான் சொல்லிட்டு நிறுத்திடுச்சு. அந்த வார்த்தை பாருங்க, ஆவியும் ஜீவனும் கலந்திருந்ததுனால, தேவனுடைய வார்த்தை ஆவியான ஜீவனா இருக்கிறது வேதம் திட்டம் தெளிவா சொல்லுது யோவான் 6ஆம் அதிகாரத்துல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வார்த்தையில ஜீவன் இருந்தபடினால அது நாகமானுக்குள்ளார சென்று அவனை உயிர்ப்பிச்சிச்சு. அப்ப அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. சரி, எப்படியாவது நம்ம இதையாவது முயற்சி பண்ணி பார்ப்போமே, எவ்வளவு பார்த்துட்டோம், சரி இதை பார்ப்போமே சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் பாருங்க. 9ஆம் வசனம். நீ அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். பாருங்க, ராஜா கிட்ட இருந்து ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு வரான். ஏன்னா தேசத்தை விட்டு தேசம் வந்தா பெரிய அதிகாரியுடைய கடிதம் இருக்கணும். கடிதம் இருந்தாதான் அந்த தேசத்துக்குள்ளார உள்ள வர முடியும். இப்போ சில காரியங்கள் நம்மளுடைய இந்த உலகத்திலயும் இருக்குது. அந்த மாதிரிதான் பாஸ்போர்ட், மற்ற காரியங்கள். நீங்க எதுக்காக போறீங்க, வரீங்க, என்ன டிராவலிங் பண்றீங்க, விசிட்டரா, டூரிஸ்டா, அல்லது ஒர்க்கிங்கா, இல்ல என்ன ஏதுங்கிறது எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி இவன் ராஜா கிட்ட இருந்து ஒரு கடிதத்தை வாங்கிக்கின்னு நேரா இங்க சமாரியா தேசத்துக்குள்ள வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டான். அந்த ஊர்ல இருக்கிற ராஜா யாரையும் பார்க்கல, நேரா எலிசா கிட்ட போயிட்டான். அப்போ எலிசாவின் இடத்துல போயிட்டு அவன் என்ன பண்றான், வாசப்படியில போய் நிக்கிறான். நான் தான் வந்திருக்கேன், கொண்டு இருக்கேன், எந்த முன்னறிப்பும் கிடையாது. யார் அங்க டெலிபோன் போட்டு வாட்ஸ்அப்லயும் நியூஸ் ஒண்ணுமே கிடையாது. எலிசா உள்ள உட்காந்துக்கிறாரு, இவன் போய் வாசப்படியில நிக்கிறான். எலிசா என்ன பண்றாரு, கேசிய கூப்பிடுறாரு, வா நாகமான் வந்துக்கிறான் வெளியே, அவனை போய் 7 முறை யோர்தான்ல ஸ்நானம் பண்ண சொல்றேன். எப்படி பாருங்க, மருந்தே இல்லாத காலகட்டங்கள், குணமாக்க முடியாத ஒரு நோய்ங்க அது. அப்படியே சரீரம் எல்லாம் போயிடும், பஞ்சு பஞ்சா ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாக்டீரியா அது. அத சர்வசாதாரணம் போய் யோர்தான்ல குளிக்க சொல்லுப்பா. வந்து வெளியே வந்து நின்று நீயா வாப்பா உட்காரு, டீ சாப்பிட்டு காப்பிச்சா ஒரு பேச்சும் கிடையாது. கேசிய கூப்பிட போய் சொல்லு, அவனை போய் சொல்லு, போய் யோர்தான்ல 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லு, மற்ற வேலையை அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுன்ட்டார். அவனும் வெளியே வந்து சொல்லிட்டான். பாருங்க, வேதம் சொல்லுது 11ஆம் வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாக குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பாருங்க, அவன் நினைக்கிறது அவன் என்ன நினைச்சிட்டான், அவன் ஊர்ல சீரிய தேசத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டான். இது பக்கத்துல போய் தொடவே முடியாதுங்க. அவ்வளவு. நானும் லெப்ரசி மிஷன்ல வேலை செய்தவன் தான், தொழுநோயாளிகள் மையத்துல வேலை செய்தவன். பக்கத்திலே போக முடியாது, ரொம்ப கடினம். அந்த துர்நாற்றமும் அந்த வாடையும் பக்கத்திலே நெருங்க விடாது. அப்படி இருக்கும். அப்படி இருக்க சூழ்நிலையில இவன் என்ன சொல்றான் பாருங்க, தீர்க்கதரிசியாகிய எலிசா வரணுமா, பக்கத்துல வந்து நிக்கணுமா, இவனை பார்க்கணுமா, மேல பார்த்து கீழே பார்த்து கையசைச்சு இப்படி அப்படி எல்லாம் மாந்திரிகம் பண்ற மாதிரி செய்யணும்ன்றான். இது தேவையில்லை. எங்க தேவனிடத்துல இது தேவையில்லையே. இது எங்க தேவனிடத்துல இது தேவையே இல்லைங்க. சொல்ற வார்த்தை தான் வேலை செய்யும், அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய ஆண்டவருடைய பவர். உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை செய்வார். அப்படிப்பட்ட காரியங்கள் அவர் பாருங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவனுக்குள்ள நினைச்சுக்கிறான் 1008 காரியங்கள். ஆனா அவனை பாருங்க எப்படி பிசாசு குணமடைய விடாம, சுகமடைய விடாம
அவனுடைய தற்பெருமை, அவனுடைய தேசத்து பெருமை, அல்ல இன்னும் அவனுக்குரிய பெருமைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கொண்டு வரான் பாருங்க. இந்த 11ஆம் வசனத்துல அவனுக்குரிய பெருமைகள். இப்ப அடுத்த வசனத்துல பாருங்க, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். பாருங்க, அவன் கடும் கோபம் கொள்வது ஒண்ணுமே இல்ல. அவனுக்கு தேவை என்னங்க? சுகம் கிடைக்கணும், விடுதலை அடையணும், நல்ல மனுஷனா, நல்ல எல்லார் மத்தியிலும் மரியாதையோட வாழணும். அதுதான் அவனுக்கு தேவை. அவன் வெளியே வந்து சொன்னா உனக்கு சொல்லப்பட்டது தீர்வு, அவ்வளவுதான். தீர்வை வாங்கின்னு போய்கிட்டே இருக்கணும். உன் ப்ராப்ளம் உன்னோட, உன் ப்ராப்ளத்துக்கே ஒரு தீர்வு சொல்றாங்கன்னு சொன்னா அதை நீ வாங்கின்னு போறதுக்கு இல்லாம நான் வந்தா இனி வெளியே வரணும், உட்காரணும், என்ன பார்க்கணும், அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. உன் வேலையை பார்த்து நீ போ. எங்களுக்கு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கணும், அவர் சொல்றதுதான் நான் சொல்ல முடியும், என் சொந்தத்திலே நான் சொல்ல முடியும். அதனால எலிசா வெளியே வரல, ஏன்னா தேவ சமூகத்திலேயே இருக்கிறாரு. அப்ப குறுக்காலே அவன் வந்து நிக்கிறதுனால ஆண்டவர் சொல்லி அனுப்புறான், இந்த மாதிரி வந்துக்கிறான், அவனை போய் இப்ப செய்ய சொல்ல. அதான் அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு டக்குன்னு. ஏன்னா அவர் தேவ சமூகத்திலேயே உள்ள இருக்கிறாரு. தேவனோட இசைப்பட்டு கொண்டிருப்பாங்க, தேவனோட பேசி கொண்டிருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா வெளியே வந்து நிக்கிறது யாருன்னு எப்படி தெரியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ சமூகத்திலேயே நீங்க இல்லைன்னா வெளியே உங்களோட யார் வந்து பேச போறா, யார் உங்களுக்கு விரோதமா கிரியை செய்ய போறா, யார் உங்களை நாடி வந்திருக்கான்னு எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தேவ சமூகத்துல எல்லாம் வெளியே போவோம், வருவோம், இப்படிதான் சுத்தின்னு இருப்போம். தேவ சமூகத்துல இருந்தா என்ன நடக்குதுன்றது இங்க சொல்றாங்க. அந்த ராஜா சொல்லுவான். அதுக்கப்புறம் நீங்க 2 ராஜா 6ஆம் அதிகாரம் 7 எல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா சொல்லுவாங்க, ராஜாவே இந்த மாதிரி நீங்க உங்க பள்ளி அறையில செய்யறது கூட அவன் சொல்லிடுவான் ராஜா, அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்ட்டு. காரணம் என்ன? தேவ சமூகத்துல இருக்கிற நபர், தேவனுடைய சித்தம் நம்மளை நிறைவேறணும். பாருங்க பெரியமானவர்களே, என்ன சொல்றான்? அப்பனாவும் பர்பாரும் நல்லதல்வோம். எத்தனோ முறை குளிச்சிருப்பான். நீ அப்பனாரும் பர்பாரும் டிஸ்டில்ட் வாட்டரா கூட இருக்கட்டும், இல்ல பிஸ்லரி வாட்டரா கூட இருக்கட்டும், நீ எத்தனை முறை குளிச்சாலும் நீ இன்னும் மாறலையே, அப்படியே தானே இருக்கிற. அப்ப உன் சுய பெருமை, உன் தேசத்து பெருமை, தேவையில்லாத காரியங்கள் உன்னை இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது. சொல்றாரு, நீ போ இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற நதியில போய் யோர்தான் நதியில 7 முறை ஸ்நானம் பண்ணணும். அவ்வளவுதான். பாருங்க பெரியமானவர்களே, அவன் கூட இருக்கிறவங்க நல்ல மக்கள், நமக்கு நல்ல நண்பர்கள் தேவை. பாருங்க 13ல பாருங்க, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடைய சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். பாருங்க, நல்ல ஊழியக்காரன், அவருடைய எஜமானுடைய நலனை விரும்புகிற மக்கள். இல்லன்னு சொன்னா, டேய் இவன் சுகமாயிட்டான்னு வச்சுக்கோ, நாளைக்கு நம்மள வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவான், இவனுக்கு இது இருக்கிற வரைக்கும் தான் இவன் நம்மள வந்து வாங்க தம்பி போங்க தம்பின்னுவான், இது சுகமாயிட்டானா டேடுவான்ட்டு நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. அவங்க என்ன பண்றாங்க? எஜமான்டா பாவம், அவரு கோபப்பட்டா கூட அவரை இது பண்ணிட்டு எப்படியாவது சுகமடைய வச்சிடணும், பாக்குறவங்களாம் அவரை இந்த மாதிரி பேரை சொல்லிதானே கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் பாருங்க. நமக்கு கீழே இருந்தாலும் சரி, நமக்கு மேல இருந்தாலும் சரி, நம்மோட சராசரியா இருந்தாலும் சரி, நல்ல மக்களோட தொடர்பு வைத்துக் கொள்ளுங்க. மற்ற மக்களிடத்துல என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க, அவங்களையும் வெறுக்காதீங்க. அவங்ககிட்ட நீங்க அவன் நாளைக்கு நம்மளை விட நல்லவனா மாட்டுவான். அப்படிதான் சவுல் மாறினாரு. சவுல் புஸ்தகத்துல ஏகப்பட்ட இது எழுதி இருக்கிறாரு, புஸ்தகத்தை எபிசல்ஸ் அவர்தான் அதிகமா எழுதியிருக்காரு, நிருபங்களை. ஆனா என்ன பயங்கரமான ஒரு நபரா இருந்தாரு. சரி, நான் இப்ப அதுக்குள்ள போயிட்டா வேற மாதிரி. இப்ப பாருங்க பெரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அப்பொழுது சுத்தமா இருந்து அவருக்கு முன்னாடியே சொல்லுகையில செய்ய வேண்டிய, ஐயா இது இவ்வளவுதானே ஐயா, எத்தனையோ முறை மலை ஏறிப்பீங்க, அங்க நெருப்பு மேல நடந்திருப்பீங்க, அங்க இது பண்ணிருப்பீங்க, உடம்புல இதை குத்தி இருப்பீங்க, அதை குத்தி இருப்பீங்க, எங்கெங்கயோ தொங்கி இருப்பீங்க, இது என்னையா போய் 7 முறை முக்கிய ஏறிய வேண்டியதானே, அவ்வளவுதானே என்ன போது வேதம் சொல்லுது பாருங்க 14ஆம் வசனத்துல. அப்பொழுது அவன் இறங்கி கமல் போட்டு நிறுத்திருப்பாங்க பாருங்க. ஒரு மனுஷன் யோசிக்கிறான், அவன் யோசிக்கிறான். ஆமா, அப்பதான் அவனுக்கு உள்ள எண்ணமே வருது, நம்ம சுகமாயிட்டா போதுமே, அப்பதானே நம்மள இந்த பேரை சொல்லி பேச மாட்டானுங்க, பின்னால கூப்பிட மாட்டானுங்க, அப்பதானே நமக்கு மதிப்பு மரியாதையா இருக்கும், அப்பதானே நமக்கு இந்த சரீரத்தை விட்டு இந்த துர்நாற்றம் நீங்கும், அப்பதானே நம்ம சுத்திகரிக்கப்படுவோம் சொல்லி நம்ம வீண் பெருமை, நமக்கு அப்பனார் பெருமை, எத்தனையோ முறை குளிச்சோம், அது திரும்பி கூட ஒரு வேளை துப்பி இருப்பான். அப்புறம் கூட
அதுக்கப்புறம் வந்து இப்ப பாருங்க இவன் என்ன பண்றான், அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 முறை ஸ்நானம் செய்யும் பொழுது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிற்று, சுத்தமானான். பாருங்க, சுத்தமா தேவனுடைய சுத்தம் பாருங்க. சிறு பிள்ளையின் மாம்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சின்ன பிள்ளைகளுடைய சரீரத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு மென்மையா, அழகா, மிருதுவா, மெதுவா, நைஸா இருக்கும். அந்த மாம்சம் அவ்வளவு சாஃப்டா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படுற மாம்சம். இவன் பாருங்க, இவன் வளர்ந்தவன், பெரிய ஆளு. இவனுடைய இத பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவன் பனியிலும் வெயிலும் குளிரிலும் காற்றிலும் பலவிதமான சூழ்நிலையிலும், ஆமா, படை தலைவன். போய் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது, அவன் போய் நிக்கணும். பனி, வெயில், காத்து, குளிருக்கு கடுமையான சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், புயல் அடிச்சாலும் மின்னல் அடிச்சாலும் போய் நிக்கணும். சரீரம் எவ்வளவு, அவனுடைய தோல் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த மாதிரிதான் பாவத்தினுடைய காரியங்கள், பாவத்தினுடைய போர்வை அப்படியே தடிமமா மனுஷனை கட்டிடும். சிற்றின்பம் அப்படியே மனுஷனை பரட்டிக்கிட்டே இருக்கும், செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும். அவனை வந்து பலனடைய விடாது, பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். பல விதமான சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்திடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாவங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம். அப்ப அந்த நபரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, அவனுடைய அந்த தோல் தேவையில்லாதவைகள் அவனை விட்டு நீங்குது. அவன் சின்ன பிள்ளை போல ஆயிடுவான். சாட்சி கொடுக்கும் போது பாருங்க, இப்படியாக இருந்தேன், அப்படியாக இருந்தேன், அவ்வளவு பயங்கரங்கள் செய்தேன், இவ்வளவு பயங்கரங்கள் செய்தேன், ஆனா இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைய போல சாட்சி கொடுப்பாங்க. ஆனா செய்திருக்கக்கூடிய காரியங்கள் மகா பயங்கரமா இருக்கும். தேவன் மன்னிச்சுட்டாரு. தேவன் மன்னிச்ச பிற்பாக மனிதன் மன்னிச்சா என்ன, மன்னிக்கலாம் என்ன, ஒண்ணுமே கிடையாது பிரியமா. ஆகனால்தான் வேதம் சொல்லு, தேவனிடத்துல போங்க, தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க, தேவனிடத்துல உங்களை அறிக்கையிடுங்க, தேவனிடத்துல இருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்க. மனிதனிடத்துல சமாதானமா சந்தோஷமா இருந்துங்க, அவ்வளவுதான். யாரையும் பகைச்சுக்குவானா, யாரையும் துன்பப்படுத்திக்குவான். நம்முடைய பிரச்சனையே, நம்முடைய தேவைகளே நமக்கு அதிகமா இருக்குது. அதையே நம்ம கேட்டு வாங்கறதுக்கு நமக்கு நேரம் பத்தல. இதுல நடுவுல பிசாசு வேற நம்மளை ஏமாத்தின்னு பேஸ்புக்கை பாரு, வாட்ஸ்அப்பை பாரு, நியூஸ பாரு, அதை பாரு, இதை பாரு ஏமாத்தி நிற்கிறான். வேலைக்கு போகணும், சம்பாத்தியம் பண்ணணும், குடும்பம் நடத்தணும், மற்ற காரியங்கள், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வளர்க்கணும், போகணும், வரணும், பத்திரமா போகணும், பத்திரமா, எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. 1-2 கிடையாது ஒரு நாளைக்கு. எப்படி ஏமாற்றப்படுகிறோம் பாருங்க. ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? இந்த வார்த்தை தாங்க நிறைவேறணும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவே ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னைக்கா இருந்தாலும் 80 வயசானாலும் 100 வயசானாலும் பூமியை விட்டு நம்ம கடந்து போதான் போயாகணும். இந்த வார்த்தை தான் வந்து நிக்க போகுது. எப்ப இதை செய்ய போறோம், எப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க பெரியமானவர்களே. இவன் என்ன சொல்றான், இவன் சுத்தமாயிட்டான். இப்ப பாருங்க, அப்பொழுது அவன் அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். பாருங்க, ஒரு காணிக்கை வாங்கிக்கணும். இப்ப எப்படி சைலண்டா பிசாசு வரான் பாருங்க காணிக்கை மூலியமா. அதெல்லாம் இப்ப நான் பேச விரும்பல. இப்ப மெயின் மேட்டர் என்னன்னா, இவன் வாயை திறந்து என்ன சொல்லணும், இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை. ஏன்னு சொன்னா, இவன் விக்கிர தேசத்துலதான் இவன் வந்து பிறந்து வளர்ந்தது. சீரிய தேசத்துல விக்கிரக தேசத்துல அம்மோன் சொல்லப்படுகிற விக்கிரகங்கள் மத்தியில தான் இவன் வந்து பிறந்து வளர்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராஜா பணிந்து கொள்ளும் போது கையிலாக எடுத்து கொடுக்கணும். அப்படி எடுத்து கொடுத்து ராஜாவோட இவன் இசைந்து நிக்கணும். ராஜா பணிந்து கொள்ளும் போது இவன் கூட இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த நபன் வாயை திறந்து சொல்றான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர பூமியில வேற எங்கும் தேவன் இல்லை என்பதை திட்டம் தெளிவா சொல்றான். இன்னைக்கு நம்மளும் அதான் சொல்றோம். இதை சொன்னாக்கா கோபப்படுறாங்க, எரிச்சல் அடைறாங்க. காரணம் என்ன? உண்மையை சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம். தேவையில்லாத எரிச்சல்கள் அவங்கள பின்வாங்க செய்யுது. சொந்த தேசத்து பெருமை, சொந்த தேசத்துக்குரிய காரியங்கள், சொந்த தேசத்தினுடைய நலபலன்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து முன்னால போடுறோம். நீ இப்படி இருக்கிறிய, அப்படி இருக்கிற, நீ நல்லபடியா இருக்கிற, இல்ல உனக்கு எதுக்கு என்ன உனக்கு குறை இருக்குது, நீ இப்ப அதை ஏத்துக்கிறதுக்கு தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத போதனைகள் மனுஷனை வழி விலக செய்கிறது. எப்படி எப்படியோ கொண்டு போய் எந்தெந்த திசையிலோ எப்படியோ எடுத்து ஒரு மூலையில எடுத்துன்னு போய் அவங்கள ஒதுக்கிடுறோம். பாருங்க பெரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு மனிதன். தேவன் முதல் வார்த்தையிலே சொல்லிட்டார், அவனை கொண்டு கர்த்தர் சீரிய தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். முடிஞ்சு போச்சாங்க.
ஆனா இது நடக்கிறதுக்கு எவ்வளவு சம்பவங்கள் நேரிட்டு பாருங்க. இது நடக்கிறதுக்கு எவ்வளவு அவனுக்குள்ள குறுக்கால தடைகள் பாருங்க. ஒரு தனி நபர் சுத்தம் அடைஞ்சு தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாகி தேவன் பூமியிலே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக அந்த நபரை தேவன் நடமாடும் ஒரு நிருபமாக, ஒரு சாட்சியாக, ஒரு ஆலயமாக நிறுத்தும் பொழுது எவ்வளவு தடைகள் அவனுக்குள்ளார வந்து அவனை மோதுது பாருங்க. தடைகள் பாருங்க. அப்படி இருந்தும் தேவன் விடவில்லை. அவனுக்கு கிருபை அருளினபடினால பாருங்க, அவன் சொல்றான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்று சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு கிருபை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கிருபை பாருங்க பெரியமானவர்களே. நான் அது தொடர்ந்து வரல. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா பாருங்க, வேதம் சொல்லுது தேவனுடைய சுத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையா இருக்குன்றார் ஆண்டவர். தீமைக்கு தீமை செய்தாலும் பாடுதான் பா. நீ தீமைக்கு தீமை செய்தாலும் பாடுதான். தீமைக்கு நன்மை செய். அது எப்படிங்க செய்யறது? தீமைக்கு நன்மை எப்படி செய்யறது? என்னுடைய குடும்ப சாட்சியை நான் வைக்க விரும்புறேன். என்னன்னு சொன்னா, எங்களுடைய தாத்தா காலத்துலதான் நாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். எங்க தாத்தா இருக்கும்பொழுது அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க. அப்ப ஏறக்குறைய 3-4 தலைமுறையாவது. நான் 3வது தலைமுறை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்க தாத்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு. பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்கிறாரு. அவங்க சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவர்கள் தான். அப்படி இருக்க சூழ்நிலையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் எதுக்கு நம்மள இந்த மாதிரி வேறு பிரிச்சு கொண்டு வந்தாரு, நம்ம இப்படியாக இருந்தோம் கொண்டோம், இப்படி நம்ம அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை மாத்தி கொண்டு வந்துட்டாரு, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கும் போது, ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் அவருக்கு, நீ டிராக்ஸ் ஊழியம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்ப டிராக்ஸ் ஊழியம் பண்ணணும்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தினமும் டிராக்ஸ் எடுத்துப்பாரு, தன்னுடைய ஷோல்டர் பேக்ல வச்சுப்பாரு. காலையில கிளம்பிட்டாருனாக்கா ஒரு 10 மணிக்கு வீட்டை விட்டு போவாரு, மதியம் 2 மணி 3 மணிக்கு வந்துருவாரு. இதுதான் அன்றாட அவருடைய வேலையா இருந்தது. வீட்டுல 6 குழந்தைங்க, எங்க அம்மா 6வது. ஒரு வாலிபால் டீமே வச்சிருக்காரு. வேலை இவர் ஒருத்தர் தான் பண்ணணும். எங்க பாட்டியும் அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்றது? ரொம்ப வறுமையின் பாதையில போனவங்க தான், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. அப்போ அப்படி இருக்க சூழ்நிலையில எங்க இப்படி வந்துட்டு இருக்கும் போது, எங்க தாத்தா டிராக்ஸ் கொடுத்துட்டே வரும்போது ஒரு நாள் சென்னையில சூளை என்று சொல்லப்படுகிற இடத்துல, அப்பெல்லாம் சூளை ரொம்ப சின்ன இடம் தான், இப்ப கொஞ்சம் விரிவாயிடுச்சு, கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்போ டிராக்ஸ் கொடுத்து கொண்டே வரும்போது ஒரு பாய் விற்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்கிறார். பாய் விற்கக்கூடிய ஒரு நபரை சந்திச்சு அவரிடத்துல, அவர் ஒரு முகமது சகோதரர், அந்த சகோதரர்கிட்ட டிராக்ஸ் கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, நாங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்குன அல்லாஹ்வை நாங்க தொழுது கொள்றோம், ஆகையினால எங்களுக்கு தேவையில்லை. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்க இந்த ஈசா நபிய வார்த்தைகளை கை கொண்டால்தான் நீங்க அல்லாஹ்விடத்துல போக முடியும். அவர் தான் கலிமத்துல்லா, வார்த்தையாகி அவரா இருக்கிறாரு, ஆகையினால நீங்க அவர் மூலியமா தான் போக முடியும்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, வாக்குவாதம் முந்திடுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் என்ன சொல்றாரு, அந்த முகமது என்ன சொல்றாரு, சரி சவால், நீங்க சொல்றீங்க ஈசா இயேசு கிறிஸ்துவ, நான் அல்லாஹ்வை சொல்றேன், யார் பெரியவர் பார்த்துடலாம். சவால் சவால் என்னையா சவால், உங்க கையை நீட்டுங்க. அப்ப எங்க தாத்தா வெறும் கையா ஒரு முன்னாள் நீட்டிட்டார். அப்ப வெறும் கையா அவர் நீட்டினதும் அந்த முகமது நபர் அவருடைய வெறுங்கையில உள்ளங்கையில தடவிட்டார். இப்படி இப்படி ஒரு கோடு போட்டு விட்டுட்டார், ரைட் போங்கன்னு சொல்லிட்டார். அப்ப எங்க தாத்தா ரைட் ஓகே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு டிராக்ஸை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டதும் வீட்டுல உட்காந்துட்டாங்க. உட்காந்தவங்க ஈச்சதை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. சாயந்தரம் 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, எழுந்திருக்கல. அப்ப எங்க பாட்டி அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க சாயந்தரத்துல குடிக்க. பழையதுதான் அதிகமா சாப்பிடுவாங்க, வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா எதுவுமே கேட்கல, கம்முன்னு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா ஐயாவை பார்த்துட்டு, அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, கொடுப்போம். அவங்களுக்கு எதுவுமே எழுப்ப முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, கம்முன்னு இருக்கிறாங்க. என்னடா இதுன்ட்டு அன்னைக்கு நைட் போயிடுச்சு. மறுநாளும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப எங்க தாத்தாவுடைய அம்மா உயிரோட இருக்காங்கல்ல, அவங்க கேக்குறாங்க, என்னம்மா நடந்தது, ஏன் ஏந்திக்க மாட்டான் இவன்? இல்லம்மா, இந்த மாதிரி ஊழிக்கு போய் வந்தாங்க, உட்காந்துக்கிறா, இன்னும் ஏந்திக்கவே இல்லை. சரி சரி, அப்போ ஏதோ நடந்துட்டு இருக்குது. கடைசியா எங்க போனாரு? இல்ல இந்த மாதிரி இதுக்கு போயிருக்கிறாரு, சூள பக்கம் போயிடும். ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அப்பெல்லாம் கை ரிக்ஷா தான், கை ரிக்ஷா வச்சுட்டு சூளையில போய் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது
இங்க யாராவது இந்த மாதிரி இந்த பேப்பர் எடுத்துன்னு போயிட்டாங்க, பேப்பர் யாராவது இந்த மாதிரி கொடுக்க வந்தாங்களா அப்படின்னு இப்படியே வந்து கரெக்டா அந்த பாய் விற்கிற வியாபாரி கிட்ட வந்துட்டாங்க. அப்ப அவர்கிட்ட வந்து ஆமாமா வந்தாரு, இது அவர் கொடுத்த டிராக்டர் கூட இங்கதான் இருக்கு, என்னப்பா நடந்தது? இல்லம்மா இந்த மாதிரி ஆச்சு, பேச்சுவார்த்தை நடந்தது, சவாலுக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு, நானும் ஒத்துக்கிட்டேன், யார் பெரியவங்கன்னு சொல்லி பாக்கணும்னாரு. என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்ட, 6 குழந்தை இருக்குது, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா சொல்லி இவங்க பெத்த மனசு இல்ல, அது எப்பவுமே பித்தாதான் இருக்கும். சரி சொல்லி பேசினாங்க, கொண்டாங்க. என்னயா பண்றது? இல்லம்மா இந்த மாதிரி நான் சின்ன தண்ணி வச்சிருக்கேன், அதுல ஒரு சொட்டு வாயில விட்டோன்னா சரியாயிடும், முதல்ல அது செய்ப்பா வாப்பான்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. அந்த பாயம் ரிஷால வச்சு கூட்டின்னு வந்துட்டாங்க. கூட்டின்னு வந்து கரெக்டா வாசப்படியில வந்து நிக்கிறாங்க. உள்ள ஏறி வரும்போது எங்க பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, என்னப்பா யாருமா இது அப்படின்னு. இல்லம்மா இந்த மாதிரி இவர் தான் எல்லாத்தையும் வளர்க்கிட்டாங்க, இவர் ஒரு தண்ணி கொடுத்தாருன்னா சரியாயிடும். அப்ப எங்க பாட்டி என்ன சொல்லிட்டாங்க, வேணாம், இவர் கொடுக்குற ஒரு சொட்டு தண்ணியில தான் என் புருஷன் வந்து விடுதலை அடைஞ்சு ஏஞ்சி வந்து இயேசுவே கிறிஸ்துன்னு சொன்னா அது செயல்படாது, அது சரிப்படாது. அவர் பரவாயில்ல, அவரு வச்சுட்டாரு, ரைட் நீங்க போங்க ஐயா, சவால் தான் நீங்க போங்கன்ட்டாங்க. இல்லம்மா நான் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன். இல்ல எங்களோட இருக்க பெரியவர், நீங்க போயிட்டு வாங்க. அவங்க அப்படி உயிர் பயிற்சி வந்து இயேசுவே கிறிஸ்துன்னு சொன்னா சொல்லிட்டோம், இல்ல மறிச்சா கிறிஸ்துக்காக மறிட்டோம், நீங்க போயிட்டு வந்துருங்க போங்க ஐயான்னு சொல்லிட்டாங்க. அவரும் சரிமா உங்க விருப்பம் போயிட்டாரு. ஒன்னும் பெரிய வாக்குவாத சண்டெல்லாம் கிடையாது, வெறும் ஆவிக்குரிய போராட்டம் தான், கை நீட்டி எந்த பிரச்சனையும் கிடையாது, வெறும் ஆவிக்குரிய போராட்டம். யோசிச்சு பாருங்க. 2வது நாள் போகுது, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பெல்லாம் வந்து டெலிபோன் தான், ட்ரங்க் கால் தான் போட முடியும், யாருக்கும் இந்த மாதிரி செய்திகள்லாம் டக் டக்குன்னு அனுப்ப முடியாது, செகண்ட்ஸ் எல்லாம் போவாது. ட்ரங்க் கால் போய் புக் பண்ணி அவங்க அங்க இருந்து எடுக்கணும். அவங்க எடுத்தோன்னா இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஜப மக்கள், ஜப குழுக்கள், ஊழிய பிள்ளைங்க அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி ஊழியத்தின் மாதிரி நடந்துச்சு, நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆகி போச்சாகும். சரின்ட்டு அங்கங்க ஜோம் பண்ணுங்க. 2வது நாள் போகுது, எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 6 பிள்ளைங்க இருக்குது, ஏற்கனவே ஒரு வேலைக்கும் போல, வீட்டுல ஆம்பளை என்ன செய்யலாம் அது பிள்ளை உட்காந்தா போதும், லேடி சமாளிச்சிருவாங்க. இங்க இவரு வந்து ஏந்திக்கிற பாடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படியே இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுல எவ்வளவு அந்தகாரம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் எவ்வளவு இருக்கும் பாருங்க. விசுவாசம் வேரோட பிடிங்கின்னு போயிட்டு இருக்கும். ஆண்டவர் கடுகளவு தான் மழை அப்புறப்படுன்றாரு. ஏன்னா நவரவே முடியல, பேச்சு இல்ல, ஒண்ணு இல்ல, கண்ணு திறக்கல, எல்லாம் அப்படியே உட்காந்து மாதிரி இருந்தா என்னடா இது தெரியாதனமா ஊழியத்துல இறங்கிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் வேற என்னென்னமோ வந்திருக்கும். சரி, அது ஒரு பக்கம். கடைசியில என்ன, இப்ப 2வது நாள் போது, 3வது நாள் வந்துடுச்சு. 3வது நாள் வந்திருக்கும் போது சரியாக மதியம் 12 மணி கான் அடிச்சதை ஏஞ்சிட்டாங்க சேர விட்டு. அல்லேலூயா, ஆமென். ஏஞ்சிட்டாங்க. என்ன எல்லாம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. என்ன அப்படியே இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க? எங்க பாட்டி ஒண்ணும் சொல்ல, மோல் ஏஞ்சதே நமக்கு சந்தோஷம், ஆண்டவரை ஸ்தோத்திரம், இந்த பழைய குடி அதெல்லாம் நான் குடிச்சாங்க. என்ன நடந்தது, ஏன் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருந்துக்கிறீங்க, இப்பதான் சிரிக்கிறீங்க? இல்ல இந்த மாதிரி நடந்ததுப்பா, இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஓ அப்படியா, சரி. அப்ப நினைவு வந்துடுச்சு. அப்ப பாய் கிட்ட போனோம், கொண்டோம். ஆமா சொல்றாங்க எல்லாம், இந்த மாதிரி நடந்ததுமா, அவர் பார்த்தா பேசணும், இந்த மாதிரி சவால் நானும் ஒத்துக்கிட்டேன், அவரும் ஒத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி நடந்து ரைட்டு, இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, அதனால இப்போ ஜபத்துல இருந்து நீங்க 12 மணிக்கு ஆண்டவர் எழுப்பிட்டா ரைட்டு, ஓகே. இவரு சாப்பிட்டு தூங்க கூடாது. இல்ல நான் போய் அந்த பாயை பாய்ச்சி வரேன். ஆமா இல்லம்மா, எங்க பாட்டி கெஞ்சி கூத்தாடி, வானா நீங்க நாளைக்கு என்ன போய் பாருங்க. சரி நீ சொல்ற, ரைட் நாளைக்கு போய் பாக்குறேன்ட்டு இவர் என்ன பண்ணார், மறுநாள் டிராக்டர் போட்டுன்னு திரும்பி சூளைக்கு போயிட்டு அந்த பாயை பார்க்க போறார். போனா அவருக்கு கிடைச்ச செய்தி, அந்த பாய் இங்கிருந்து கிளம்புன சூனியம் கரெக்டா 12 மணிக்கு அதே அந்த இடத்துல போய் அவர் பாய வைத்த 2 டீச்சர்ஸ் குடல் எல்லாம் வெளியே ஊழ்ந்து சரிஞ்சு செத்துட்டார். சாவுற நிலைமையில பக்கத்துல போலீஸ்கார் வந்து கேக்குறாரு, என்ன பாய் என்ன நடந்தது, யாருமே வந்து உங்களை தாக்கலையே, யாருமே வந்து இல்லையா, இது உங்க கண்ணுக்கு தெரியாது, நாங்க இந்த மாதிரி ஐயாவில் வச்சா அது திரும்பி வந்து என்னுடைய வயிற்றை கீழ்ச்சிச்சு, அவங்களுடைய தேவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறிச்சிட்டார். இப்ப இந்த செய்தி இவரு காதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இவரு வந்து வீட்டுல வந்து சொல்லி, அப்படிதான் எங்களுக்கு தெரியும் என்ன சம்பவம் நடந்தது. இப்படி இருக்க சூழ்நிலை என்ன வேதம் சொல்லுதுன்னு சொன்னா பாருங்க பிரியமானவர்களே, ரோமர் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மற்றும் 21. வேகமா முடிச்சிடுறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19, 21. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதித்தபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்.
அடுத்தது 21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாருங்க பிரியமானவர்களே, இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா 19ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? பழி வாங்குதல் எனக்குரியதுன்ட்டாரு, நான் பதில் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழி வாங்க கோபாய்க்கினைக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. தேவ கோபாய்க்கின பாருங்க, அவனுக்கு இறக்கமே கிடைக்கல, அந்த நபருக்கு வயிற்று ரெண்டாக்கி வச்சிருச்சு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தீமையினாலே வெல்லாம், தீமை நன்மையினாலே வெல்லுன்றார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில பாருங்க, இப்போ வேற விதமா தண்ணிய வாங்கி எங்க தாத்தா அவர் சுகமா இருந்தா தீமை ஆகி போயிட்டு அவரும் அவனு சேர்ந்து கீழே போக வேண்டியதுதான். ஆனா தீமை நன்மையினாலே வெல்லு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே, அவர் எடுத்த ஜெயத்தினாலே, அவர் நமக்காக பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை வைத்து அந்த தீமையை அவராகிய நன்மையினால், அவரே நன்மையாக இருக்கிறார், அந்த நன்மையினால் நீங்க வெல்லணும். அதுதான் இங்க இருக்கிற பெரிய காரியமே. அவன் சூன்யம் பண்றான், நான் அவனை விட சூப்பரால் நான் கொண்டு வரேன், அந்த கதை இங்க நடக்காது. அதை விட சூப்பர்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் நன்மையானவர், தீமை செய்ய மாட்டார். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா தேவ கோபம் வேற விதமா இருக்கும். அங்க இறக்கம் கிடைக்காது, சின்ன பின்னமாயிடும், கேவலமாயிடும். ஆனா தேவன் அதை விரும்பல. எப்படியாவது அவனும் கெட்டு போவான், நித்திய ஜீவன் அடைந்து தான் விரும்புறாரு. ஒரு லிமிட்டுக்கு மேல போகும் பொழுது நான் கொஞ்சம் அதிகமா வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்குள் இருக்கிறவர் எவ்வளவு அதிகமான பெரியவர் என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் செய்யற காரியம். ஆகையினால நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகா பயங்கரமான தேவன் இருக்கிறார். அந்த தீமை நன்மையினாலே தான் வெல்லணும், பரிசுத்தத்தினாலதான் நம்ம தேவனுடைய காரியங்கள்ல செயல்படணும், பரிசுத்தத்தை விரும்பணும். வேதம் சொல்றது பாருங்க, திட்டம் தெரியுமா? நீதிமொழிகள் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 5:17. மதியற்றுள்ளாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளும். வேத திட்டம் தெரியுமா? முந்தின வசனம் பாத்தீங்கன்னாக்கா, நாட்கள் பொல்லாதவனா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்றாரு. அவ்வளவு டைட்டா போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நியூ இயர் தொடங்கிச்சு, ஒரு வாரம் ஆயிப்போச்சு. இப்பதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், டக்குன்னு போயிடுச்சு. எவ்வளவு ஸ்பீடா போகுது பாரு. நாட்கள் பொல்லாதவர்கள், இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எப்ப ஸ்பீடா போகுது. நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தாக்கா அப்பதான் 5 நிமிஷம் தான் போயிருக்கோம், 45 நிமிஷம் ஆனா மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். நம்ம யோசிச்சுனே இருப்போம், இன்னுமா எவ்வளவு, இன்னும் 20 நிமிஷம் இருக்குதுடா அப்படின்னு, இன்னும் இந்த ஆள் பேச்ச கேட்கணுமான்ற மாதிரி. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த நாட்கள் நின்னு போச்சு, இந்த நாட்கள் வேகமா போகுது, ஜாக்கிரதையா இருக்கணும். கடன் போகுது, வயசு ஏறுது, வேதம் சொல்லுது, திட்டம் தெளிவா சொல்லுது. நாட்கள் போல காலத்தை மதியத்துல இன்னும் நம்ம மற்றவர்களை போல இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்ம இன்னும் புதுப்பிக்கப்படணும், இன்னும் தேவனுக்குள்ள வளர்ந்துவங்கணும், இன்னும் தேவன் விரும்புகிற காரியங்கள் நம்மளை காணப்படணும், அவருடைய சித்தம் நம்மளை நிறைவேறணுமே. நம்முடைய ஃபைல நம்ம பினிஷ் பண்ணிட்டோம்னா எடுத்து வச்சுட்டு நீங்க என்ன வேலை வேணா பாருங்க. ஆபிரகாம் அப்படிதான் பண்ணாரு. ஈசாக்கினுடைய வேலை முடிஞ்ச பிற்பாடு, நான் இன்னும் அது அதிகமா அதுக்குள்ள போனா நேரம் போகும். முடிஞ்ச பிற்பாடு அவர் பாருங்க, இன்னும் 2-3 பேரை கல்யாணம் பண்ணாரு, போயினேன்ட்டார். சிம்பிள், ஃபைல் ஓவர். இங்க ஈசாக்கோட ஃபைல் ஓவர். அதுக்கப்புறம் அவரு 2-3 எந்த வயசுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கிருந்து வந்தது அவ்வளவு பலம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய காரியம் விளையாட்டு இல்ல பெரியமாங்களே. இப்ப பாருங்க, தேவனுடைய சித்தம் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீதிமொழி 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவார். தேவனுடைய சித்தத்தை நீங்க கண்டடையணும்னா அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும், விடிய காலை எழுந்து ஜெபிக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா வேலைக்கு ஆகாது. வேற திட்டம் தெளிவா சொல்லுது. எரேமியா 33 அதிகாரம் 3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாது, நீ அறியாது, உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் அறிவிப்பேன். தேவனுடைய சித்தத்தை நம்ம அப்படிதான் வாங்கணும். விடிய காலம் எழுந்திருக்கணும். என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிக்கிறேன்னு சொன்னா, நம்ம தூக்கத்தை சிநேகிச்சோம்னா அவரை விட்டுருவோம், அல்லது நம்ம சிற்றின்பத்தை சிநேகிச்சோம்னா அவரை விட்டுருவோம். அதிகாலையில் என்னை தேடுவனை கண்டறிவார். திட்டம் தெளிவா சொல்லப்பட்ட வார்த்தை, என்னை கண்டறிவீர்கள் தான். ஏன்னா நீங்க தியாகம் பண்றீங்க உங்க தூக்கத்தை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய பலத்தை. தூக்கத்து நடுவில் எழுந்திருக்கும் போது டயர்ட் ஆகுது, பலவீனமாகுது. எவ்வளவு காரியங்களை நீங்க செலவு பண்றீங்க, தேவனுக்காக கொடுக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் அறிஞ்சுதான் என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிக்க, அதிகாலை என்னை தேடுனேன் கண்டடைவீர்கள் சொல்றாரு. வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. இப்படிதான் நம்ம வாக்கு தத்தத்தை சுதந்திரிச்சு நம்ம தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுவது பாருங்க, திட்டம் தெளிவா. பிரியமானவர்களே, யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். கடைசி வரி பாருங்க, யாத்திராகம் 34:20.
மீட்டுக் கொள்வாயாக. கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முடிச்சு போடு. உன் பிள்ளைகளின் முதற் பேரானவர்களை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். பாருங்க வார்த்தை என்ன சொல்லு பாருங்க, வெறும் கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். விளையாட்டில் பிரிமால தேவனை சந்திக்கும் பொழுது, தேவனை காணும் பொழுது திட்டம் தெளிவா சொல்லுது. என்ன கேட்பார் ஆண்டவர்? பிரியாணி வாங்கி வந்தியா, ஸ்வீட் வாங்கி? ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ற, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் கொடுத்த பையில நீ முடிச்சிட்டியா? எங்க ஆண்டவரே பையிலே நான் பார்க்கல சொல்ல முடியுமா? பேசவே முடியாதுங்க. தேவன் முன்னால வாய் வார்த்தை வர்றதே பெரிய விஷயம். அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு வரணும். இங்க பாருங்க திட்டம் தெளிவா சொல்லுது வேதம், வெறும் கையோட ஒருவன் என் சந்நிதி வரக்கூடாது. நம்ம யாராவது போய் பார்க்க போனா விசிட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொந்தக்காரன் ஏதோ ஒண்ணு வாங்கி போய் கொடுக்குறோம். நம்மளால முடியுதோ முடியல, நம்மளே கூட சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நல்ல பொருளை வாங்கி போய் கொடுப்போம். எதுக்காக? அவர் முகம் போனக்கூடாது, எப்படியாவது அவர் இடத்துல ஒரு நம்ம அன்பு பெற்றுக்கணும். அதுக்காக தான். அப்ப தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது வெறும் கையோட போனா, ஆத்ம பாரம் ஒன்றில்லாமல் வெறும் கையோட ஆண்டவா உண்மை சந்திக்கல் ஆகுமோன்னு ஒரு பக்தன் பாடுறோம். அந்த பாடின பக்தனை குறிச்சு விளக்கணும்னா நேரம் பத்தாது, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு உங்ககிட்ட. அந்த பக்தன் யாருன்னா ஒரு மிகப்பெரிய ரவுடி. இங்கிலாந்து தேசத்துல மிகப்பெரிய ரவுடியா இருந்து ஏற்பட்ட காயத்தின் நிமித்தம் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டு, அந்த நபருக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒரு நர்சம்மா தினமும் ஆண்டவரை குறிச்சு சொல்ல, ஒரு லிமிட்டுக்கு மேல வாய் முடின்னு போமான்னு சொல்லிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. ஆண்டவரும் போய் சொல்லுன்றாரு. என்ன ஆண்டவரை பண்ற? பைபிளை கொடு. பைபிள் எடுத்து கொடுத்தா விசிறி அடிக்கிறான். அந்த விசிறி அடிக்கிறான். ஒவ்வொரு முறையும் விசிறி அடிக்க பைபிள் எடுத்து வந்து ஓரம் வச்சுட்டு திரும்பி போகும்போது கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா நம்ம முன்னாள் அடிக்கூடாதுன்னு. அப்படி பண்ணி கடைசியில ஒரு நாள் அந்த மரணப்படுகளுக்கு அந்த பைபிள் எடுத்து படிக்கிறார். பட்சனை அழுது புலம்பி தேம்பி அழுது வெறுங்கையோட ஆண்டவா அவங்க சமூகத்தில் வர முடியுமா அந்த பாட்டை எழுதுறார். பெரிய டாக்டர் வந்து பார்க்கும்பொழுது இறந்துட்டாரு. அந்த பைபிள் இருக்கிற அந்த எழுதி வச்ச அந்த வரிகளை எடுத்து வச்சு அதை படிச்சு பார்த்துட்டு, பரவாயில்ல இவர் ரட்சிப்புகளை வந்து மறிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாடலை எடுத்து அது பிற்பாடு சில வரிகள் எல்லாம் சேர்த்து வச்சு எழுதிதான் அத பெரிய பாடலாகும். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டுல பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னால பல விதமான ரகசியங்கள் அடையிருக்கு. வேதத்தின் அடிப்படையில பாருங்க, வேதத்துல ஆண்டவர் ரோமர் 12 அதிகாரம் 2ஆம் வசனம் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். பாருங்க 3 காரியங்கள் சொல்லப்படுது. சித்தம் என்னதென்று பகுத்தறியணும். பகுத்தறிய தேவனுடைய சித்தம், பகுத்தறியத்தக்க கூடிய அந்த இருதயம். இது எதுல கிடைக்குது? உங்கள் மனம் புதிதாகிறதுனால. இந்த மனம் புதிதாவதுன்றது என்ன? பரிசுத்தத்தை விரும்புறது. இன்னுமாடா இந்த கேவலமான, எவ்வளவு நாள் இந்த டாய்லெட் பகுதியில உட்கார்ந்துக்கிறது யோசிக்கிறோம்ல. எவ்வளவு நான் இன்னும் நிறைய அதெல்லாம் விலைக்கு சொன்னா பட்டுன்னு புரிஞ்சிடும். ஆனா நான் அப்படி சொல்ல விரும்பல. இப்ப பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நம்ம வெளியே வர விரும்புறோம். அப்ப என்ன சொல்றது வேதம்? உங்கள் மனம் புதிதாகிறதுனால. மனம் புதுசாகணும். புது தண்ணீர், புது உணவு, புது உடை, புது காரியங்கள் உள்ளுக்குள்ள புதுசா நன்மைக்கு ஏதுவானவைகள் நமக்குள்ள வர வர வேதம் சொல்லுது மறுரூபமாங்க. மறுரூபம் ஆறதுக்கு இது ஒரு வழிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபம் மலையில மறுரூபமானார். ஆனா இங்க நம்ம மறுரூபம் ஆறதுக்கு ஒரு வழி ஆண்டவர் காட்டுறாரு. மனம் புதுதாகும் போது நீ மறுரூபம் ஆகுற. எந்த நிலைக்கு? ஆதாம் உருவாக்கப்பட்ட நிலைக்கு, ஏவாள் உருவாக்கப்பட்ட நிலைக்கு ரூபம் ஆகிறோம். அந்த நிலையை அடையும் போதுதான் தேவனோட நம்ம போய் சஞ்சரிக்க முடியும். அந்த மறுரூப நிலைக்கு ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுறாரு. மிக திட்டமும் தெரியுமா வழிகாட்டார். வேதத்துல கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமா பாருங்க இவ்வளவு பேரும் ஊழியம் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேரும் காரணம் என்னன்னா தேவனுடைய விருப்பத்தின்படி பண்ணல. 5 வகையான ஊழியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 5 வகையான ஊழியில நம்ம எந்த ஊழியம்? அதுல தேவன் பகுத்தறிந்த அந்த 3 வகையான சுவிசேஷங்கள்ல எந்த வகையான சுவிசேஷம் நமக்கு கொடுக்கிறார். ஆக இந்த காரியங்களை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தணும். தேவனுடைய விருப்பத்தின்படி சொன்னோம் பாருங்க 26ஆம் வசனத்துல நான் சொல்லி இந்த வார்த்தைகள் 2 வகையான காரியங்களை வைக்கிறார். நம்முடைய வீடு எதன் மேல் கட்டப்பட போறோம், அதுதான் நமக்கு முக்கியம். கண்மலையின் மேல் நம்ம வீடு கட்டப்படணும். தேவனுடைய சித்தம் நம்மள நிறைவேறணும். தேவனுடைய விருப்பம் நம்மள நிறைவேறணும். வெறுங்கையோட தேவ சந்நிதி, இதுதான் தேவன் விரும்புவது.
சித்தம் நம்மளை நிறைவேற கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.